வணக்கம். சித்தேக்கர் உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு தழுதாழை அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியை பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஸில் பார்க்கலாம் அதோட இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மூலிகை மருந்து அப்படின்னு. அந்த மூலிகை செடியில் உள்ள இலைகள் எல்லாமே சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்புல உள்ள வாதத்தை முற்றிலுமாக நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதங்கிற பட்சத்தில் நம்ம உடம்புல அதிகமான வாயு சேர்ந்தால் அது வாதமாக மாறும். அந்த வாதத்தால் ஏற்படுற சுளுக்கு வலி மூட்டுக்கு மூட்டு வர வாத வலி எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தழுதாழை இலையை நிறைய எடுத்து நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு அதை வடிகட்டி விதவிதப்பான நீர்ல கலந்து டெய்லி குளிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா உடம்புல சேர்ந்திருக்கிற அவ்வளோ வாத நோய்கள் எல்லாமே தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே வரும்போது வாத நோய்கள் அவ்வளவுமே குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. மூட்டு வலியும் சுளுக்கும் குணமாகறதுக்கு இந்த தழுதாழை இலையை வேக வைத்து அதை வெள்ளை துணியில கட்டி ஒட்டடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த தழுதாழை இலையை விளக்கெண்ணெயில வதக்கிட்டு அதை ஒத்தடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி முறையில செஞ்சுட்டே இருக்கும்போது உடம்புல சேர வாத நோய்கள் அனைத்தையுமே இது கண்டிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தழுதாழை இலையை இலையும் சரி வேரும் சரி, இந்த பிளான்ட்ல உள்ள இலையும் சரி வேரும் சரி ஒரே குணத்தை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தழுதாழை வேரையும் இதே மாதிரி நல்லா அரைச்சி பொடி செய்து கஷாயமாக்கி கண்டிப்பா குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வாத நோய்கள் குணமாகறதுக்கு. ஆனா எந்த மருந்துமே உள்ளுக்குள்ள எடுத்துக்கும் போது சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில மருந்துகள் ஒவ்வாது, அதாவது அலர்ஜிக்கா ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்கு. அதனால எந்த மருந்துமே எந்த மூலிகையுமே சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கும் போது அவங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு கொடுக்கும் போது அதோட நல்ல எஃபெக்ட்ஸ் நமக்கு சேர ஆரம்பிக்கும். இதே மாதிரி தழுதாழை இலையை சாராக்கி குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி காய்ச்சல் இருந்தது அப்படின்னா 3 ஸ்பூன் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காய்ச்சல் குணமாகறதுக்கு 3 நாள் 3 ஸ்பூன் குடிச்சிட்டாலே போதும், காய்ச்சல் குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வாதக்காரங்களுக்கு மட்டும்தான் ஒத்துக்கும். அதுவும் சித்த மருத்துவ ஆலோசனைப்படி செஞ்சுக்கலாம். அடுத்தது ஆண்களுக்கு பொதுவாக ஏற்படுற 40-50 வயதுக்கு மேல ஏற்படுற விரை வீக்கத்துக்கு இந்த தழுதாழை இலையை ஆலிவ் ஆலிவ்ல வதக்கிட்டு அதுல பற்று மாதிரி போட்டுட்டு வந்தா இந்த விரை வீக்கம் படிப்படியா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பற்று போடுற விஷயம் அதுவும் முக்கியமா விரை வீக்கத்துக்கு ஆண்களுக்கு ஏற்படுற விரை வீக்கத்துக்கு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி பற்று போட்டுட்டு வரலாம். தழுதாழை மட்டும் இல்ல மற்ற மருந்துகளும் இருக்கு. இதே மாதிரி பற்று போட்டுட்டு உள்ளுக்குள்ள மருந்து சாப்பிட்டாலும் விரை வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். ஏன் இதை நம்ம இன்சிட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா சித்த மருத்துவத்துல விரை வீக்கத்துக்கும் நல்ல நல்ல மருந்துகள் இருக்கு. உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுக்கும் வெளியே பற்று போட்டு அந்த விரை வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நல்ல மருந்துகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவங்க 2 வீலர் அதாவது வெஹிக்கிள்ஸ் ஓட்டாம இருந்தாலே இந்த விரை வீக்கம் அவங்களுக்கு வராமையே இருக்கும். அந்த காலத்துல நல்லா வேலை செஞ்சுட்டாலும் சரி இல்லைன்னா வாத நோய்கள் ஏற்படுற உள்ளவங்களுக்கு சரி அந்த தழுதாழை இலையை மட்டும்தான் நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியில குளிச்சுட்டே வருவாங்க. இல்லை விதவிதப்பான நீர்ல ஒரு 10 தழுதாழை இலையை போட்டு அதை ஊற வச்சுட்டு அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு இந்த தண்ணியை தான் தொடர்ந்து அவங்க குளிச்சுட்டு வருவாங்க. எப்போதும் நம்ம குளிச்சாலும் சரி அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துலயும் சரி இப்பயும் சரி வேப்பிலை போட்டோ இல்ல மா இலை இல்ல கொய்யா இலை ஒரு 10 இலையை போட்டு குளிக்கும் போது அதோட எசன்ஸ் நம்ம இறங்கி உடம்புல நம்ம குளித்தல்ங்கிறது குளிர்வித்தல் சொல்றோம் இல்லையா, உடம்ப குளிர்விக்கும் போது இந்த மூலிகையோட எசன்ஸும் நம்ம உடம்புல சேரும் போது நோய்களும் நமக்கு வராம பாதுகாக்க முடியும். ஒரு நோயில்லா வாழ்வும் நமக்கு அமைஞ்சிடும், ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.